ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெட் அல்வா. இப்போ 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நெய் வேணாலும் நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இது 10 ஸ்லைஸு ப்ரெட்டுங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணணும், ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு. இது 10 ஸ்லைஸ் ப்ரெட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். எண்ணெய் இல்லைன்னா நெய்யில் வறுத்துக்கலாம். ஆனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்து எடுக்கணும். அதுக்கு 50 ml நெய். இப்போ கொஞ்சமாக முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் முந்திரி, 10 முந்திரி, கொஞ்சம் திராட்சை ஃப்ரை பண்ணுறேன். வறுத்தாச்சுங்க. இப்போ அதுலேயே அந்த நெய் மிச்சம் இருக்கிற நெய்யில் 100 ml தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சம் சர்க்கரை 150 கிராம் சர்க்கரை போடுங்க. இது கொஞ்சம் நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு சர்க்கரை கரைஞ்சோடனே ப்ரெட்டெல்லாம் அதில் போட்டுக்கணும். இப்போ சர்க்கரை கரைஞ்சிச்சுங்க. இப்போ ப்ரெட்டு அது உள்ளே போடுறேன். ஃபுல்லாக அதுலேயே ஸ்மாஷ் ஆகிடும். சர்க்கரை பாக்கு இழுத்துக்கும். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. பத்தலைன்னா கொஞ்சம் வெந்நீர் கொஞ்சம் கலந்துக்கோங்க. அதிலே வெந்துடும். ஃபுல்லாக இந்த மெத்தனை ஜாம் மாதிரி ஆகிடும். ஸ்லோவில் வேகட்டுங்க. வரேன். இப்போ நெய், அதை மிச்சம் இருக்க நெய் அதில் கொஞ்சம் விடணும். அதிகமாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நிறுத்தி போட்டுக்கோங்க. மில்க் மேட் 2 ஸ்பூன் கலந்துருக்கேன். சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ இது மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அவ்வளோதான், கடைசியாக முந்திரி திராட்சை போட்டு இறக்கணும். நெய்யெல்லாம் கரெக்டாக வந்துச்சுங்க. ரொம்ப அதிகமாக வேணான்னா போடாதீங்க, இது திட்டமாக இருக்குது. இப்போ முந்திரி திராட்சை கலந்து ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.